மகாபெரியவாச்சரணம். கார்த்திகை புராணம். இப்போ கார்த்திகை புராணத்தில் என்ன ஆகுது, எல்லா சிவகணங்களும் அந்த சிவ சைன்யங்களும் பயந்து கொண்டு ஓடுகின்றன. அப்பொழுது நந்திதேவர், சுப்பிரமணிய, விக்னேஸ்வரர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சிவ சைன்யங்களை ஓடவிடாது அமர்த்த மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்கிறார்கள். இப்போ இருதரத்தாரும் தம்முடைய படைகளை அணிவகுத்து வரிசையாக நின்று நந்திகேஸ்வரர் காலநேமி என்னும் சேனாதிபதியுடனும், விக்னேஸ்வரர் சும்பனுடனும், சுப்பிரமணியர் நிசும்பனுடனும் மற்றும் ராட்சச படைகளும் சிவகணங்களும் போர் புரிந்தனர். அப்படி யுத்தம் செய்வதில் நிசம்பனானவன் சுப்பிரமணியர் மேல் பல பானங்களை பிரயோகித்தார். சுப்பிரமணியரும் வந்த பானங்களை எல்லாம் பஸ்மீகரம் செய்ய நிசம்பனானவன் கோபமடைந்து தான் ஒரே காலத்தில் 5 பானங்களை தொடுத்தும் சுப்பிரமணியரின் வாகனமாகிய மயில் மேல் பிரயோகிக்கின்றார். உடனே மயிலானது அடிபட்டு கீழே விழுந்தது. அச்சணம் சுப்பிரமணியானவர் சினமுண்டு சக்தி என்னும் பானத்தால் நிசும்பனை தாக்கி மூர்ச்சடைய செய்தார். பிறகு சேராதிபதியான காலநேமி என்பவன் அதே கோபம் கொண்டவனாக நந்திகேஸ்வரர் மீது பானப்பிரயோகம் செய்தும் நந்திகேஸ்வரனின் தனுசை ஒரே பானத்தால் ஒடித்து எறிந்தார். உடனே நந்திகேஸ்வரர் படபடத்துடன் காலநேமியை கூரம்பெய்து காலநேமியின் மார்பை கிழித்து தன் ரதத்திலிருந்தும் கீழே விழுக்கட்டி மற்றொரு கணையால் குதிரையையும் சாரதையும் அடித்து கீழே விழுக்காட்டினார். மற்றொரு புறம் சும்பனுக்கும் விக்னேஸ்வரருக்கும் அகோர யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கணபதியானவர் சும்பன் என்கிற அசுரனை மார்பில் குறிவைத்து ஒரே பானத்தால் அந்த மார்பை பிறக்க சும்பனானவன் அதிக உக்ரத்துடனும் பூமி அதிரும்படியான சப்தத்துடனும் தன் 60 பானங்களை ஏக காலத்தில் கணபதியின் மேல் ஏவ, அவ்வாறு பானங்கள் வருவதை கண்ட கணபதியானவர் தன் சக்தியால் தடுக்க சும்பன் மற்றொரு கணையால் கணபதியின் வாகனமாகிய பெருச்சாலியின் மேல் பிரயோகம் செய்ய பெருச்சாலியானது அடிபட்டு மூர்ச்சையாக கீழே சாய்ந்தது. உடனே கணபதியானவர் தன் வாகனத்தை விட்டு பாதசாரியாய் என்று யுத்தம் செய்து தன்னுடைய கோடாலியால் சும்பனுடைய மார்பில் தாக்கவும் சும்பனானவன் அடிபட்டு கீழே விழுந்தான். மூர்ச்சை அடைந்த பெருச்சாலியானது தெளித்து வந்து கணபதியின் முன் வந்து நின்றது. மறுபடியும் கணபதியானவர் யுத்தத்திற்கு செல்ல, அப்போது சும்பன் நிசும்பன் இருவரும் சேர்ந்து கணபதியை தாக்கி மூர்ச்சையடைய செய்தனர். உடனே சுப்பிரமணியரும் மகாபராக்கிரமசாலியான வீரபத்திரரும் மற்றும் குஷ்மானன், யோகினி கணங்கள் முதலிய சிவகணங்கள் ஒன்றாக திரண்டு வந்து கணபதிக்கு சகாயமாக இருந்து யுத்தம் புரிந்தனர். சுப்பிரமணியரும் வீரபத்திரரும் தம் தம் கணைகளால் காலநேமி, சும்ப, நிசும்பர்களை அடித்து துவம்சம் செய்தனர். அடிபட்டு சும்ப, நிசும்பன் முதலான அசுரப்படைகள் தாங்க மாட்டாது ஓடிப்போய் ஜலந்தரனுக்கு அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதுபோல் இப்படியெல்லாம் நடக்கிறது அரசே என்று சொல்ல, ஜலந்தரனானவன் கண்கள் சிவக்க ஒரு நாகசர்பம் ஆழகால விஷத்தை சீறிக்கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் சீறிக்கொண்டு தன் ரதத்தின் மீது ஏறிக்கொண்டு யுத்தகலம் வந்தடைந்தார். அங்கு வந்து பார்த்தால் யார் இருக்கிறார்கள்? வீரபத்ரன், சுப்பிரமணியர், கணபதி, நந்தி இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவர்கள் அனைவரும் அஞ்சா நெஞ்சத்துடன் நிற்பதை கண்டு கையிலேந்தி மந்திரத்தை ஜபித்து அஸ்திரத்தை எடுத்து வீரபத்ரன், சுப்பிரமணியர், கணபதி முதலியவர்களை தாக்க ஆரம்பித்து விட்டான். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களும் பிரதிபானத்தை விடுவார்கள் இல்லையா? அப்படி பிரயோகித்து தடுத்து அகோர யுத்தம் செய்கிறார்கள். இரு சேனைகளுக்கும் கடும் போர் நடக்கிறது. ஏனென்றால் இரு தரப்பிலும் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த வீரர்கள், இருவருமே பலசாலிகள், சக்திசாலிகள். அப்படி இருக்கும் பொழுது இது எப்பொழுது முடியும், எப்பொழுதுக்கு ஜலந்தரனுடைய முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏக்கத்துடன் இருக்கிறார்கள். சுப்பிரமணியரானவர் கிரூரமான ஒரு அம்பை ஜலந்தரன் மேல் எய்தார். ஜலந்தரன் அந்த கணையால் அடிபட்டு சமாளித்து கொண்டு சுப்பிரமணியரையும் அவருக்கு கூட சகாயமாக இருக்கிறார் இல்லையா நந்தி, வீரபத்ரர், அவங்களையெல்லாம் என்ன பண்றார் அப்படின்னா, ஜலந்தரன் தன் கதாயுதத்தால் தாக்கி சுப்பிரமணியரும் நந்தியும் அடிபட்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்தனர். அப்படி 2 பேரும் மூர்ச்சையாகி கீழே விழுந்தவுடன் இப்போ யார் இருக்காங்க? வீரபத்ரன் இருக்கார் இல்லையா, அவர் மிகவும் மகாபலசாலி. அவர் என்ன செய்கிறார்? ஜலந்தரன் மீது பாய்ந்து ஒருவருக்கொருவர் மல்யுத்தம் புரிகிறார்கள். ஜலந்தரன் என்ன செய்கிறார்? மல்யுத்தத்தில்
வீரபத்ரனை கீழே தள்ளி வீரபத்ரனின் தேர் குதிரையும் தனது பானத்தால் அடித்து கீழே விழச் செய்து விட்டார். மறுபடியும் மூர்ச்சை தெளிந்து வீரபத்ரனானவன் மகார உத்ராகாரத்துடன் ஜலந்தரனை தாக்க மறுபடியும் ஜலந்தரனானவன் மகாவீரத்தோடு தனது பானத்தால் வீரபத்ரனின் மார்பில் குறிவைத்து பிரயோகம் செய்ய வீரபத்ரனானவன் அடிபட்டு தாங்காத இரத்தத்தை கக்கிக் கொண்டு போர்க்கள புழுதியில் மரணமூற்றையுடன் விழுந்தான். இதை பார்த்து வீரபத்ரனின் மற்ற சேனைகளும் சுப்பிரமணியர், விநாயகர் முதலான பரிவாரங்களும் பயந்து கைலாசகிரியை நோக்கி ஓடினார்கள். மகாபெரியவா சரணம்.